நேரமா சொல்லிட்டு இருக்கேன் சாஷாவை பழைய மாதிரி மாத்தன்னு சொல்லிட்டு கேட்கவே மாட்டியா? நண்பா நீ எனக்காக பேசி நீ அது கூட சண்டை போடாத. இது சாஷா அதுக்கு மேஜிக் தெரியும்னா எனக்கும் தானே தெரியும். யார் பெருசுன்னு பாத்துடலாமா? இல்ல யார் பெரியவங்கன்னு அடிச்சு காட்ட சொல்றியா? எனக்கு அவ்வளவு தைரியம் ஆயிடுச்சா? இந்த விஷயம் மட்டும் நம்ம உலகத்துல இருக்கவங்களுக்கு தெரிஞ்சு உனக்கு என்ன பனிஷ்மெண்ட் கிடைக்கும் தெரியுமா? அப்போ சாஷா பண்ணது மட்டும் கரெக்டா? நீ இவ்வளவு தூரம் சொல்றதுனால சமாதானமா போகலாம். ஆனா நான் சிலதெல்லாம் சொல்லுவேன், அதெல்லாம் செய்யணும், சரியா செய்யணும். சரி செய்யறோம். என்ன செய்யணும்னு சீக்கிரமா சொல்லு. இவ்வளவு கோவம் ஆகாது தம்பி. கொண்டு வந்தீங்கல்ல ஒரு கார்டன், அந்த கார்டனுக்கு போங்க. அங்க போனதுக்கு அப்புறமா உங்களுக்கு வித்தியாசமா சில பொருட்கள் கிடைக்கும். அந்த பொருட்கள் எல்லாம் பத்திரமா எடுத்துக்கிட்டு நீங்க சாயங்காலம் 5 மணிக்குள்ள இங்க வந்துடணும். என்ன பொருள்னு சொல்லு, அப்பதானே கண்டுபிடிக்க முடியும். அத நேரா சொல்ல முடியாது, சில குறிப்புகள் மூலமா சொல்றேன். உதாரணமா விடுக்கதை மாதிரி சொல்லுவேன். அதுக்கான விடையை கண்டுபிடிச்சு அந்த பொருளை கொண்டு வாங்க. 5 நிமிஷம் கொஞ்சம் கூட தாமதமா வந்தாலும் அதுக்கப்புறமா என்னால சாஷாவை காப்பாற்ற முடியாது. உங்களுக்கு சாஷா திரும்ப மாறணும்னா எனக்கு நான் கேட்ட பொருள் எல்லாம் நான் சொன்ன நேரத்துக்குள்ள வரணும். சரி, நீ சொல்ற பொருள் எல்லாம் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள நான் கொண்டு வந்து தந்துருவேன். உங்களுக்கான முதல் விடுக்கதை. அழாத சாஷா, எல்லாம் சரி பண்ணிடலாம். தெரியாம பண்ணிட்டேன், பாத்துக்கலாம் விடு. தேங்க்யூ நண்பா. கசக்கி பிழிந்தாலும் கடைசி வரை இனிப்பான், அவன் யார்? கசக்கி பிழிஞ்சா எப்படி இனிக்கும்? கசக்காதா? இதே மாதிரி பேசிதான் இந்த நிலைமை உனக்கு. இப்போ மறுபடியும் வாழ்த்தனை பண்ற பத்தியா நக்கலா? கசக்கி பிழிந்தாலும் கடைசி வரை இனிப்பான், அவன் யார்? உங்களுக்கு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? சரி, இதை நோட் பண்ணிப்போம். அடுத்த விடுகதையை சொல்லு. இடி இடிக்கும் மின்னல் மின்னும் ஆனால் மழை பெய்யாது, அது என்ன? இடி இடிக்கும் மழை பெய்யும் ஆனால் மழை பெய்யாது, அது என்ன? சரி, அடுத்த வினா. அடுத்ததா, மழையில் நனைவான் ஆனால் ஜரம் வராது, வெயிலில் காய்வான் எதுவுமே ஆகாது, அவன் யார்? சரி, இந்த பொருள் எல்லாம் இந்த கார்டன்ல தானே இருக்கு, நாங்க எடுத்துட்டு வந்து தந்துடுறோம். சரியா? கொஞ்ச நேரம் இரு. அதே மாதிரி சொன்ன நேரத்துக்குள்ள வந்துடணும். சரி, நாங்க வந்துடுறோம். சாஷா போலாம். நானே எப்படி நடந்து வர முடியும்? அவ்வளவு தூரம் எனக்கு ரொம்ப நேரம் ஆயிடும் நான் நடந்து வந்தா. இப்ப நல்லா பேசு. அவளை சொல்ல சொல்ல கேட்காம வம்பிழு அந்த மேஜிக் மரத்தை. நீயும் இப்ப கோவப்படுறியா? சரி இரு, நானே உன்னை தூக்கிட்டு போறேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை. சாஷா, நம்ம அந்த கார்டனுக்கு வந்தாச்சு, நம்ம தேட ஆரம்பிப்போமா? தேடலாம் நண்பா. மேஜிக் மரம் சொன்ன முதல் விடுக்கதை, கசக்கி பிழிந்தாலும் கடைசி வரை இனிப்பான், அவன் யார்? திடீர்னு நிறைய பொருள் எப்படி வந்தது சாஷா? அந்த மேஜிக் மரத்தோட வேலையா தான் இருக்கணும். நம்மள கன்ஃபியூஸ் பண்ணோம் தான் இதெல்லாம் பண்ணிருக்கு. அதெல்லாம் விடு, அந்த விடுகதைக்கான விடை சாக்லேட்டா இருக்குமா? சாக்லேட் தானே இனிப்பா இருக்கும். கசக்கி பிழியணும்னு சொல்லுதே, இங்க இருக்கிற பொருளை எதை கசக்கி பிழிவாங்க? ஆவியா? இல்ல. லூனா? இல்ல. ஓ, கரும்பா? ஆமா, கரும்புதான். சூப்பர் சாஷா, முதல் விடுகதைக்கான விடை கிடைச்சிருச்சு. அடுத்த கேள்வி. இடி இடிக்கும் மின்னல் மின்னும் ஆனால் மழை வராது, பலூன். பலூன் பலூன் எப்படி சொல்ற? வெடிச்ச சத்தம் வரும்ல, அதான் இடி இடிக்கும். ஆமா இல்ல? அங்க பாரு, பட்டாசு இருக்கு. இடி இடிக்கும் மின்னல் மின்னும் ஆனால் மழை வராது, சத்தம் வரும் வெளிச்சம் வரும், மழை இல்லல. சூப்பர் நண்பா. அடுத்த கேள்வி. மழையில நனைவான் ஜரம் வராது, வெயில்ல நனைஞ்சாலும் ஒண்ணாகாது, அது யாரு? சீக்கிரமா எடு. ஏய் சாஷா, என்னையும் பிடிக்க வரியா? சாஷா பத்திரம், அதுவும் ஒரு மேஜிக் கூட. உங்க ஊர்ல இருக்கவங்க எல்லாம் இங்க தான் வந்துட்டீங்களாடா? ஏய் பேசாம இரு சாஷா, என்ன பிடிச்சுக்கோ. கூட ப்ளீஸ் இங்க கூட வாயே. ப்ளீஸ் எங்க கூட வா. மேஜிக் கூட ப்ளீஸ் என் கூட வா, அப்பதான் எனக்கு பெருசாக முடியும். பழைய மாதிரி நான் நார்மல் ஆகணும் ப்ளீஸ். சரி, இப்ப அதோட கேள்வி கேக்குறேன், வரேன். சாஷா, நமக்கு டைம் கொஞ்சமா இருக்கு, சீக்கிரமா வீட்டுக்கு போலாம். நாளை எப்படி உடனே வீட்டுக்கு போக முடியும்? அதான் என் மேஜிக் இருக்கு. மேஜிக் மரமே, நீ சொன்ன மாதிரி எல்லா பொருளையும் நாங்க கொண்டு வந்து டைமுக்கு வந்துட்டீங்களே, சூப்பர் தான். அதான் வந்துட்டோம்ல. இப்ப நீ சொன்ன மாதிரி சாஷாவை பழைய மாதிரி மாத்த. மேஜிக் மரம் கொஞ்சம் கொஞ்சமா ஹாப்பியா ஆற மாதிரி தெரியுது. ஆமா, நீ என்கிட்ட கோவமா இல்லாம நல்லபடியா பேசுறல, அது எனக்கு ஹாப்பியா தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம நான் சொன்ன வேலையை வேற செஞ்சுட்டீங்க. சாரி மேஜிக் மரம், இனிமே நான் யாரையுமே இந்த மாதிரி கிண்டல் பண்ணி பேச மாட்டேன். இதான் சொன்னேன், ஆனா கார்டன்ல என்னைய தானே கிண்டல் பண்ண. நான் சொன்னதை நீங்க செய்யும் போது நீங்க கேட்டதை நான் செய்யாம இருப்பேன்.